வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா கருணாவை கடத்துறாரு கதிர். கருணாவை கடத்தி ஒரு கவரை கழுத்தில் மாட்டி முகத்தை மூடிறாங்க. இந்த பாரு, உனக்கு உன் கணவர் உயிரோடி வரணும்னா நீ சித்ராவை எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணுண்டி அப்படின்னு ஆர்டர் போடுறாரு கதிர். ஒரு கட்டத்தில் சிவாவின் ஹெல்ப்பை நம்ம வாங்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா கருணாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு சித்ரா ஒரு பூனைக்கு ஒரு எலியை காட்டி பூனையை பிடிக்கிறது மாதிரி தான் இந்த விஷயம் அப்படின்னு நம்ம சிவா தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாங்க. சித்ராவை காட்டி கருணாவை காப்பாற்றினா சித்ராவுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் மீட்கணும் அப்படின்னு உள்ள டாஸ்கை சிவா வெற்றிகரமாக மீட்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்துவின் பாசத்தை கருணா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தாங்க பார்த்தோன்னா நம்ம கருணாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்திறாரு. இதை எல்லாமே கதிரோட வேலை தான். எப்படியாவது பார்த்தோன்னா நான் சித்ராவை கல்யாணம் பண்ணால் இந்த இந்துவால் தானே என் கல்யாணம் நின்று போச்சு. அப்போ அதுக்கு ஒரு வேட்டு வைக்கணும்னா இந்த இந்துவுக்கு கருணாவை காட்டி தான் வேட்டு வைக்க முடியும் அப்படின்னு கதிர் இந்த வேலையை பண்ணுறாங்க. ஒரு பாலித்தீன் கவரை நம்ம கருணா முகத்தில் மூடி வைக்கிறாங்க. இந்த பாரு இந்து அப்படின்னு வீடியோ காலை போட்டு இந்த மாப்பிள்ளை கருணாவை பாரு, இப்படி தான் நான் அடைச்சி வச்சுருக்கேன். இவன் உயிரோடி உனக்கு வேணா நீ ஒரு வழி பண்ணணும். எனக்கு சித்ராவை கல்யாணம் பண்ணணும். சித்ராவை கூட்டிகிட்டு இவளை வாங்கிக்க. இல்லாட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கணவருக்கு நிலைமை உனக்கு புரியும்ல, அவன் செத்து போவான் அப்படின்னு அந்த இடத்துல வீடியோ காலில் சொல்லுறாரு. நம்ம இந்து துடிச்சு அழுறாங்க. அப்போ தான் சிவாவோட உதவியை கேட்குறாங்க. சிவா பார்க்குறாரு. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட ஒரு ஆளை பாலித்தீன் கவருக்குள்ளே தலையை மூடி வச்சா எவ்வளோ நேரம் உயிரோடி இருக்கிற நேரம், குடி வழக்கம் இல்லாதால்னா கொஞ்சம் நேரம் கூட இருக்கலாம், இல்லாட்டா கம்மியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. எப்படியாவது நம்ம கருணாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு உள்ள எண்ணத்தோடு செயல்படுறாங்க. இந்து வேறு வழியே இல்லை, சித்ராவை கூட்டி கொண்டு நம்ம கோயிலுக்கு போனோம். ஒரு பூனைக்கு எலியை காட்டி பூனையை வேற பிடிக்கணும்னா அந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும்னா இப்போ ஒரு சித்ரா அவளை கொண்டு காட்டி நம்ம கருணாவை மீட்கணும். அந்த கதிர்படியிலிருந்து கருணாவை மீட்கணும், அதுதான் வழி அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சித்ராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. சித்ராவை கூட்டிகிட்டு போன உடனே சித்ராக்கு கழுத்தில் கத்தியை வச்சு அழைச்சிட்டு போகிறான் கதிர். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா இனி என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த டார்கெட்டை யோசிக்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கதிர் காரில் வச்சு நம்ம எங்கே கொண்டு கருணாவை கடத்தி வச்சுருக்காங்களோ அங்கேயே கொண்டு போய் சேர்த்துறாங்க. இந்த சைடு வீட்டில் பயங்கரமாக தீனதயாளன் நம்ம கிருபாவோட அப்பாவுக்கு கருணாவுக்கு ஏதாவது ஆகிருக்குமோ அப்படின்னு பயங்கரமான கவலையாக இருக்குது. நான் அவனோட அப்பா அப்படின்னு நான் உரிமை கொண்டாட தான் இந்த உடலை இவனை இப்போ கருணாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துடலான்னு கூட ஆசையாக இருக்குது. அதுக்கும் விட மாட்டேங்கன்னு இவனோட வச்சுக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியால. கருணா பாவம் இப்போ அம்மாவும் இல்லாமல் நானே இல்லாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு தீனதயாளனுக்கு மனசு தன்னோட பையனுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல நேரம் துடிக்குது இங்கே கிடந்து அப்பாவோட மனசு. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா என்ன ஒரு இடியை கொண்டு இறக்குறாங்க. அவள் காலேஜுக்கு போனது மாதிரி இருக்குது கிருபா உங்கள் மகா அப்படின்னு ஒரு ஆளு சொல்ல நேரம் இதையும் கேட்டுக்கிட்டு கிருபா நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த சித்ரா இந்து கூட ஒருவேளை காலேஜுக்கு போயிருப்பாலும் அங்கேயும் போய் பார்த்துடணும்னு திவாகரை கூட்டுக்கிட்டு காலேஜுக்கு ஓட்டுறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே தான் கதிர் தில்லாலங்கடி சித்ராவை நான் இப்போவே கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு கையில் தாலியோட சித்ரா காலத்தில் தாலியை கட்டி இப்போவே முடிச்சு ஆகணும் அப்படின்னு கொந்தளிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நம்ம சிவா துப்பாக்கியை வச்சு ஒத்த சுடு அதில் அந்த கூட்டத்தில் இருந்த அந்த ரவுடி ஒருத்தர் மண்டை ஓட்டுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணாவுக்கு தலையில் இருந்த பாலித்தீன் கவரை கிழிச்சு எரிஞ்சிட்டு கருணா வெளியே வராரு. நம்ம சிவா கூட கை கோர்க்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா
நம்ம கதிர் பிச்சுக்கிட்டு ஓடுறாரு. என்ன கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், என்ன விட்டுருங்க, உங்கள் அடியை தாங்க முடியலை அப்படின்னு வந்து துண்டக்கானல துணியை காலி நம்ம கதிர் வந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. இந்து வந்து கருணாவை வந்து பார்க்குறாங்க. கருணா நல்லபடியாக வந்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம கருணாவை கெட்டி பிடிச்சி அழுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கருணாவும் இந்து என் மேலே இவ்வளோ வந்து அன்பு வச்சுருக்கா, என்ன அனாதை பையனி கிருபா அண்ணனும் திவாகரம் என்கிட்ட சொல்லி எவ்வளோ வந்து என்ன கஷ்டப்படுத்தினாங்க, ஆனால் எனக்காக தோள் கொடுக்க ஒரு உறவு வந்து இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள் கருணா. அது வேறு லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த பார்த்தோன்னா நம்ம சித்ரா வந்து நீங்கள் எப்படியோ வந்து என்னையும் மீட்டுட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த காலேஜில் போய் இந்த பொண்ணு இன்னைக்கு காலேஜுக்கு வந்தா அப்படின்னு வந்து கிருபா வந்து கேட்குறாங்க. ஆமாம், இன்னைக்கு காலேஜுக்கு வந்தா இந்த பொண்ணு இங்கே தான் வந்து சேர்ந்துருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே வந்து கிருபா கொந்தளிக்கிறாங்க. என்ன மீது இந்த பொட்டச்சி சித்ரா நான் வந்து பெத்து பொட்ட பொண்ணே என்னை ஏமாத்த அளவுக்கு போயிட்டா. நான் இந்த பொம்பளைகளுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்லாம் ஓரங்கட்டி வச்சுருந்தேன். ஆனால் இன்னைக்கு முளைச்சி 3 இலை உடலை என்னை ஏமாற்றிக்கிட்டு போகிற அளவு ஆவிட்டா. இதுக்கெல்லாம் இந்து தான் காரணம் அப்படின்னு வந்து கொந்தளிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க.